Hello everyone, welcome to Achievers Gallery. So நம்மளோட லாஸ்ட் செக்ஷனில் நம்ம வந்து வேர்ப்ஸை ரெண்டு பார்ட்டாக பார்த்தோம். ட்ரான்சிட்டிவ் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப்ஸை ஒரு பார்ட்டாகவும் அண்ட் ஆக்சிலரி வேர்ப்ஸ் அண்ட் அதனோட யூசேஜஸை இன்னொரு பார்ட்டாகவும் பார்த்தோம். இன்னைக்கு நெக்ஸ்ட் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்டென்சஸ். திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த பேசிக் டாபிக். ஸோ சென்டென்சஸ் வெரி பேசிக் டாபிக் இது. ஸோ சென்டென்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். எ குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் விச் கிவ்ஸ் அ ப்ராப்பர் மீனிங். நிறையா வேர்ட்ஸ் வந்து ஜாயினாக இருக்கும், கம்பைன் டுகெதர் ஜாயினாக இருக்கும். அது வந்து ஒரு ப்ராப்பர் மீனிங் கொடுத்தா மட்டும்தான் அதை நம்ம சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து ஐ லவ் மை country அப்படின்னு எழுதுறேன். I is a word, love is a word, my is a word, country is a word. So a group of words இது எல்லாமே சேர்ந்து I love my country அப்படின்னு ஒரு ப்ராப்பர் மீனிங், நான் என்னோட கண்ட்ரியை நேசிக்கிறேன், ஒரு ப்ராப்பர் மீனிங் வந்து கொடுக்குது. ஸோ திஸ் இஸ் கால்ட் அ சென்டென்ஸ். இதே வந்து my country love I இப்படின்னா, இப்போ இந்த எக்ஸாம்பிளில் my country love I எல்லாமே தனித்தனியாக ஒரு வேர்ட் தான், குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் தான். ஆனால் இது கம்ப்ளீட் மீனிங் கொடுக்குதா, இஸ் இட் கிவிங் அ ப்ராப்பர் மீனிங் அப்படின்னு கேட்டால் கிடையாது. த ஆன்சர் இஸ் நோ. அப்போ இது வந்து ஒரு சென்டென்ஸ் கிடையாது. ஸோ எப்பயுமே குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் கம்பைன் டுகெதர் விச் கிவ்ஸ் அ ப்ராப்பர் மீனிங். நிறையா வார்த்தைகள் சேர்ந்து அந்த ஒரு வாக்கியமாக அமைஞ்சு ஒரு சென்டென்ஸாக அமைஞ்சு அது கரெக்டாக ஒரு கம்ப்ளீட்டான மீனிங் கொடுத்தா மட்டும்தான் அது சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த செஷனில் சென்டென்ஸில் சப்ஜெக்ட் எது, ப்ரெடிகேட் எது அண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் என்னென்ன அப்படின்னு சொல்கிறேன். முடிஞ்சால் சென்டென்ஸ் பேட்டர்னையும் இந்த வீடியோவில் கவர் பண்ணுறேன். இஃப் நாட் அதை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ சென்டென்ஸ் எப்பயுமே ரெண்டு பார்ட் இருக்கும். ஒன் இஸ் சப்ஜெக்ட், அனதர் ஒன் இஸ் ப்ரெடிகேட். எந்த சென்டென்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் இந்த ரெண்டு பார்ட் வந்து மேண்டேட்ரியாக சென்டென்சஸில் இருக்கும். சப்ஜெக்ட் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் லாஸ்ட் வீடியோஸில். நம்ம யாரை பற்றி பேசுகிறோம், ஏதாவது ஆப்ஜெக்டோ இல்லை ஏதாவது பர்சனோ, இது பிளேஸோ, இட் கேன் பி எனிதிங். எதை பற்றி யாரை பற்றி நம்ம பேசுகிறோமோ அதை தான் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி வர எல்லாமே ப்ரெடிகேட் தான், அந்த வேர்பில் ஸ்டார்ட் ஆகி. யூஸ்வலாக ஒரு சென்டென்ஸில் எய்தர் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் ஆர் வேர்ப் அந்த மாதிரி சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் சென்டென்சஸில் அதுதான் வரும். ஸோ சப்ஜெக்டை தாண்டி வேர்பில் ஸ்டார்ட் ஆகிறது அந்த சென்டென்ஸோட எண்ட் வரைக்கும் என்ன இருக்கோ அதுதான் ப்ரெடிகேட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி எழுதின எக்ஸாம்பிள் வந்து ஐ லவ் மை கண்ட்ரி அப்படி எழுதியிருந்தேன். ஸோ இதில் ஐ இஸ் அ சப்ஜெக்ட். ஏன் ஐ சப்ஜெக்ட்? ஏன்னா நான் என்னை பற்றி நான் பேசுகிறேன், நான் அப்படிங்கிறது சப்ஜெக்ட். ஸோ இதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகிற இது கம்ப்ளீட் பேக்கேஜ் வந்து ப்ரெடிகேட் அப்படின்னு அர்த்தம். ஸோ நீங்கள் என்ன சென்டென்சஸ் எடுத்துட்டாலும், இதே வந்து ஒரு லென்த்தியஸ்ட் சென்டென்ஸ் எடுத்துட்டிங்கன்னாலும் அப்படி தான் இருக்கும். எக்ஸாம்பிள், the Himalayas are the highest mountain in the world. ஸோ இது another example. The Himalayas are the highest mountain in the world அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ இதில் நான் எதை பற்றி பேசுகிறேன், ஹிமாலயாஸ் பற்றி பேசுகிறேன். ஸோ ஹிமாலயாஸ் இஸ் த சப்ஜெக்ட். ஸோ ரிமைனிங் இந்த கம்ப்ளீட் வேர்ட்ஸ் ஃபுல்லாக ப்ரெடிகேட். ப்ரெடிகேட் வந்து ஒரே ஒரு சிங்கிள் வேர்டாகவும் இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி குரூப் ஆஃப் வேர்ட்ஸாகவும் இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம் ப்ரெடிகேட் அப்படிங்கிறது. இப்போ இந்த ரெண்டு எக்ஸாம்பிள் தாண்டி இப்போ பேர்ட்ஸ் ஃப்ளை அப்படின்னு நான் எழுதுகிறேன். ஸோ பேர்ட்ஸ் ஃப்ளையில் நான் யாரை பற்றி பேசுகிறேன், ஐ மீன் எதை பற்றி நான் பேசுகிறேன், பேர்ட்ஸை பற்றி பேசுகிறேன். ஸோ பேர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளோட சப்ஜெக்ட். ஸோ ரிமைனிங் இருக்கிறது ப்ரெடிகேட். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் வந்து ப்ரெடிகேட் இஸ் அ சிங்கிள் வேர்ட், ஜஸ்ட் ஃப்ளை, அது மட்டும்தான் இருக்குது. ஸோ ப்ரெடிகேட் அப்படிங்கிற சப்ஜெக்ட் வந்து ஒரே ஒரு வேர்ட் தான். அதாவது ஒரு வேர்ட் அப்படின்னா நம்ம எதை பற்றி பேசுகிறோமோ அதுதான் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சப்ஜெக்டை தாண்டி ப்ரெடிகேட் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் வேர்டாகவும் இருக்கலாம், இல்லை காம்பினேஷன் ஆஃப் நிறைய வேர்ட்ஸ், காம்பினேஷன் ஆஃப் வேர்ட்ஸ், குரூப் ஆஃப் வேர்ட்ஸாகவும் இருக்கலாம். ஸோ எல்லா சென்டென்சஸ்லையுமே சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் வந்து மேண்டேட்ரியாக இருக்கும். ஸோ இந்த சென்டென்சஸை நம்ம 4 கைண்ட்ஸாக இங்கிலீஷில் வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். டெக்ளரேட்டிவ், அதாவது ஸ்டேட்மெண்ட். டிக்ளரேட்டிவ் வந்து ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம், அசர்ட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் இன்ட்ரோகேட்டிவ், இம்பேரட்டிவ். இதை இம்பரேட்டிவ் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க, இம்பேரட்டிவ் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். த லாஸ்ட் ஒன் இஸ் எக்ஸ்க்ளமேட்டரி. ஸோ இதுதான் the 4 kinds of sentences. இப்போ ஸ்பீச், வாய்ஸ்,
அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிராமரில் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்ட் எந்த பார்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் வேர்ப்ஸ்க்கு அப்புறம் இந்த 4 kinds ஆஃப் சென்டென்சஸ் இது எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சால் மட்டும்தான் அடுத்த மெயின் கிராமர் டாபிக்ஸ்குள்ளே நம்மளால் போக முடியும். ஸோ மெயினாக வந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச் டாப்பிக்கு இந்த 4 kinds ஆஃப் சென்டென்சஸும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதுதான் பேசிக்கே, அந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சுக்கு வந்து இந்த கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் தான் பேசிக்கே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிக்ளரேட்டிவ். ஸோ டிக்ளரேட்டிவ் ஆர் ஸ்டேட்மெண்ட் ஆர் அசர்ட்டிவ். டிக்ளரேட்டிவ் அப்படின்னா என்னென்னா சும்மா ஒரு நார்மல் மெசேஜ், இட் கன்வேஸ் அ மெசேஜ், அவ்வளோதான். ஒரு நியூஸை வந்து நமக்கு கன்வே பண்ணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஐ ரீட் நியூஸ் பேப்பர் எவ்ரிடே. ஐ ரீட் நியூஸ் பேப்பர் எவ்ரிடே, நான் டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறேன், அவ்வளோதான். இது ஒரு மெசேஜ், ஜஸ்ட் அ நியூஸ். The sun sets in the west. சூரியன் மேற்கில் மறையும். இது ஒரு செய்தி. ஸோ எந்த ஒரு சென்டென்ஸ் வந்து சாதாரணமாக ஒரு மெசேஜையோ இல்லை ஒரு நியூஸையோ கன்வே பண்ணுதோ அதுக்கு பேர் தான் டிக்ளரேட்டிவ் ஆர் ஸ்டேட்மெண்ட் ஆர் அசர்ட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதில் வந்து எந்த விதமான ஃபீலிங்ஸும் இருக்காது, எந்த கொஷின்ஸும் நம்ம இதில் கேட்க மாட்டோம், அண்ட் எந்த கமாண்ட்ஸும் இருக்காது. அதாவது ரெக்வஸ்ட் பண்ணுறதோ, ஆர்டர் போடுறதோ, அட்வைஸ் பண்ணுறதோ, அந்த மாதிரி எந்த கமாண்ட்ஸுமே இருக்காது. டிக்ளரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது இட் ஜஸ்ட் பாசஸ் அ மெசேஜ், இட் ஜஸ்ட் கன்வேஸ் அ மெசேஜ் ஆர் நியூஸ். யூஸ்வலாக டிக்ளரேட்டிவ் சென்டென்சஸ் வந்து ஸ்டார்ட்ஸ் வித் அ சப்ஜெக்ட், ஒரு சப்ஜெக்டில் ஸ்டார்ட் ஆகும் அண்ட் எண்ட்ஸ் வித் அ ஃபுல் ஸ்டாப். ஏன் இதை வந்து நான் மெயினாக சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இம்பேரட்டிவும் அப்படி தான் ஃபுல் ஸ்டாப்பில் தான் எண்ட் ஆகும். பட் ஸ்டில் சம்டைம்ஸ் இம்பேரட்டிவ் கேன் பி எண்டட் வித் எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிளோடையும் எண்ட் ஆகலாம். ஆனால் கண்டிப்பாக அது வந்து வேர்பில் ஸ்டார்ட் ஆகும், சப்ஜெக்டில் ஸ்டார்ட் ஆகாது. நவுன்ஸ்லையோ இல்லை ப்ரொனவுன்ஸ்லையோ ஒரு இம்பேரட்டிவ் சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகாது. அதே மாதிரி தான் இன்ட்ரோகேட்டிவ்க்கும். ஸோ ஒரு கைண்ட் ஆஃப் சென்டென்சஸ்லையும் வந்து ஒரு எப்படி சொல்கிறது மாடரேஷன்ஸ் இருக்குது, எதில் ஸ்டார்ட் ஆகணும் எதில் எண்ட் ஆகணும் அப்படிங்கிற ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஸோ டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் அப்படிங்கிறது எப்பயுமே நவுன் ஆர் ப்ரொனவுன் அதில் தான் ஸ்டார்ட் ஆகும். சாரி, இட் இஸ் நாட் அ சப்ஜெக்ட், இட் இஸ் அ நவுன் ஆர் அ ப்ரொனவுன். எப்பயுமே ஒரு டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் நவுன்லையோ இல்லை ப்ரொனவுன்லையோ தான் ஸ்டார்ட் ஆகும் அண்ட் இட் எண்ட்ஸ் வித் அ ஃபுல் ஸ்டாப். கண்டிப்பாக ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், ஸ்டேட்மெண்ட்க்கு கண்டிப்பாக ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். இது 10th and 12th வந்து பங்க்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 மார்க்ஸுக்கு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் இந்த 4 kinds ஆஃப் சென்டென்சஸ், அதுக்கு என்னென்ன சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணணும், எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், எப்படி சென்டென்ஸை பிரிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே அந்த டாபிக் உள்ள வரும். ஸோ இந்த 3 பாயிண்ட் தான். டிக்ளரேட்டிவ்னா என்ன, இட் கன்வேஸ் அ மெசேஜ் ஆர் அ நியூஸ் அண்ட் எதில் ஸ்டார்ட் ஆகும், எய்தர் அ நவுன் ஆர் அ ப்ரொனவுன் அதில் ஸ்டார்ட் ஆகும் அண்ட் எதில் எண்ட் ஆகும் அப்படின்னா ஃபுல் ஸ்டாப்பில் எண்ட் ஆகும். இந்த 3 பாயிண்ட்டை மட்டும் மைண்டில் வச்சுட்டிங்கன்னா ஸ்டேட்மெண்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ இதுலேயே வந்து நெகட்டிவும் இருக்குது, பாசிட்டிவும் இருக்குது. இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், அதாவது பாசிட்டிவ் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ். அதாவது டிக்ளரேட்டிவ் அப்படிங்கிறது இது எல்லாமே பாசிட்டிவ். அது ஐ ரீட் நியூஸ் பேப்பர் எவ்ரிடே, நான் டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறேன், இது ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். த சன் செட்ஸ் இன் த வெஸ்ட், இது ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். இதே நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஐ டோன்ட் லைக் காஃபி, அதாவது எனக்கு காஃபி பிடிக்காது. டூ நாட், டோன்ட்டோட எக்ஸ்பாண்டேஷன் டூ நாட். இந்த மாதிரி நாட், நெகட்டிவ் வேர்ட்ஸ், நாட், நெய்தர், நாட், அந்த மாதிரி நெகட்டிவ் வேர்ட்ஸ் வந்திருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே நெகட்டிவ் அசர்ட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் நெகட்டிவ் டிக்ளரேட்டிவ் சென்டென்சஸ் ஆர் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுலேயே வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படி 2 இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன் இன்டராகேட்டிவ். ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக், நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது தான். இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னாலே கொஷின் வேர்ட்ஸ், கொஷின் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே, கொஷின் சென்டென்சஸ் எல்லாத்தையுமே இன்ட்ராகேட்டிவ், அதாவது கேள்வி கேட்கறது, கொஷின் மார்க்ஸ். ஸோ இதுவும் வந்து இன்ட்ராகேட்டிவ்னா என்ன, நம்ம கொஷின் கேட்குறோம், அதுதான் இன்ட்ராகேட்டிவ். ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் வித் எய்தர் WH கொஷின்ஸ், கொஷின் டைப் ஆர் எஸ் ஆர் நோ டைப். இதுலேயும் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து WH கொஷின்ஸில் ஸ்டார்ட் ஆகும் கொஷின் வேர்ட்ஸில், அனதர் ஒன் வந்து எஸ் ஆர் நோ டைப்பில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்சஸ் ஆல்வேஸ் எண்ட்ஸ் வித் அ கொஷின் மார்க். ஸ்டேட்மெண்ட்னா இட் ஆல்வேஸ் எண்ட்ஸ் வித் அ ஃபுல் ஸ்டாப் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இன்ட்ரோகேட்டிவ் வந்து ஆல்வேஸ் எண்ட்ஸ் வித் அ கொஷின் மார்க். இதை மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இதில் 2 டைப், ஒன் இஸ் WH கொஷின் டைப், அனதர் ஒன் இஸ் எஸ் ஆர் நோ கொஷின் டைப். ஸோ WH கொஷின் டைப் அப்படின்னா என்னென்னா வாட், where, why, which, when, how. இந்த வேர்ட்ஸ்ல எல்லாம் தான் ஸ்டார்ட் ஆகும். What are you doing? Where are you coming from? Why are you so late? Which is your favorite color? When the rain will end soon? And how are you? How old are you?
how is this possible. So இந்த மாதிரி எல்லாமே WH இதுதான் WH வேர்ட்ஸ்னாலே இதுதான் what, where, why, which, when, how இதெல்லாம் தான் WH கொஷின்ஸ்னு சொல்லுவோம். ஸோ WH டைப் வந்து இந்த வேர்ட்ஸில் ஏதாவது ஒரு கொஷின் வேர்டில் ஸ்டார்ட் ஆனால் அது WH டைப் கொஷின் அப்படின்னு சொல்லுவோம். எஸ் ஆர் நோ டைப் கொஷின் அப்படின்னா என்ன அப்படின்னா இட் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் ஆக்சிலரி வேர்ப்ஸ். நம்ம லாஸ்ட் வீடியோட ஆக்சிலரி வேர்ப்ஸ் பற்றி பார்த்துருப்போம். தெரியலனா வீடியோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன் பாருங்கள். ஆக்சிலரி வேர்ப்ஸ் அந்த 24 வேர்ப்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த 24 வேர்ப்ஸில் செமி ஆக்சிலரிஸை விட்டுட்டு மிச்சம் இருக்கிற 20 வேர்ப்ஸில் ஏதோ ஒரு வேர்டில் ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு யூஸ்வலாக இப்போ WH கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆன்சர் சொல்கிறது வந்து ஒரு கம்ப்ளீட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வாட் ஆர் யூ டூயிங் அப்படின்னா ஐ ஆம் லேர்னிங், ஐ ஆம் ஸ்லீப்பிங் அந்த மாதிரி சொல்லுவோம். இப்போது விச் இஸ் யுவர் ஃபேவரட் கலர் அப்படின்னா மை ஃபேவரட் கலர் இஸ் பிங்க், மை ஃபேவரட் கலர் இஸ் பிளாக். அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டாக தான் நம்ம ஆன்சர் சொல்லுவோம் WH கொஷின்ஸில். ஹவ் ஓல்ட் ஆர் யூ, I am 9 years old, I am 8 years old அந்த மாதிரி. இதே எஸ் ஆர் நோ டைப் ஆஃப் கொஷின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா எய்தர் எஸ் ஆமான்னா எஸ் இல்லைன்னா நோ, இந்த ரெண்டு ஆன்சரில் ஏதோ ஒன்று தான் நம்ம சொல்ல முடியும். இப்போது உங்ககிட்ட நான் கேட்குறேன் உங்களுக்கு ஆப்பிள் பிடிக்குமா அப்படின்னு கேட்டால் ஆமாம் எனக்கு ஆப்பிள் பிடிக்கும், இல்லை எனக்கு ஆப்பிள் பிடிக்காது, இப்படி தான் நம்ம சொல்ல முடியும். அதை தான் நம்ம இங்கிலீஷில் எஸ் ஆர் நோ டைப் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு இங்கே எழுதுகிறேன். இப்போது do you know தமிழ், உங்களுக்கு தமிழ் தெரியுமா? இப்போ எஸ் அப்படின்னா எஸ் ஐ நோ தமிழ். தெரியாது அப்படின்னா நோ ஐ டோன்ட் நோ தமிழ். ஸோ டு யூ நோ தமிழ். இப்போ இந்த டூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் ஆக்சிலரி வேர்ப். சம்டைம்ஸ் டூ அப்படிங்கிறது மெயின் வேர்பாகவும் பார்ட்டிசிபேட் பண்ணும். அது என்ன அப்படிங்கிறத இம்பேரேட்டிவ் சென்டென்சஸ் பார்க்கும்போது நான் சொல்கிறேன். இப்போ டூ அப்படிங்கிறது ஒரு ஆக்சிலரி வேர்ப். ஸோ ஆக்சிலரி வேர்பில் ஸ்டார்ட் ஆச்சுனாலே அது எஸ் ஆர் நோ டைப் ஆஃப் கொஷின். ஏன் அப்படி சொல்கிறோன்னா இட் ஆன்சர் ஸ்டார்ட்ஸ் வித் எய்தர் எஸ் ஆர் நோ. ஆமான்னா எஸ் இல்லைன்னா நோ. ஆமாம் எனக்கு தமிழ் தெரியும், இல்லை எனக்கு தமிழ் தெரியாது. ஸோ இது வேறு ஏதாவது கொஷின் வேர்டில் எழுதணும்னா இப்போ நான் வில் எழுதுறேன் அப்படின்னா வில் யூ கம் தேர், நீங்கள் அங்கே வருவீங்களா, வில் யூ கம் தேர். இப்போ நீங்கள் போவீங்க அப்படின்னா எப்படி எழுதுவீங்க? எஸ் ஐ வில் கம். போக மாட்டீங்க அப்படின்னா நோ ஐ won't, இல்லைன்னா வில் நாட், ஐ வில் நாட் கம் தேர். இப்படி தான் எழுத முடியும். ஸோ வில் இஸ் அ ஆக்சிலரி வேர்ப். ஸோ எஸ் ஆர் நோ டைப் ஆஃப் கொஷின்ஸ் எப்பயுமே ஆக்சிலரி தான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு எய்தர் த ஆன்சர் ஸ்டார்ட்ஸ் வித் எய்தர் எஸ் ஆர் நோ, அவ்வளோதான். ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் imperative. Imperative sentences. So imperative sentences அப்படினாலே either it can be a request or command or advice. It can be an advice or order. என்ன வேணா இருக்கலாம். ப்ளீஸ் எனக்கு உங்களோட ஹெல்ப் தேவை அப்படின்னு நமக்கு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி நீ இல்லை பண்ணி தான் ஆகணும், நீ இதை பண்ணு, அதை செய்யாத, அந்த மாதிரி ஆர்டர் போடுறதோ, நல்லா படி, அந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுறதோ, இல்லை ஏதாவது ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணுறதோ, இல்லை ரெக்வஸ்ட் பண்ணுறதோ, அதெல்லாம் தான் வந்து இம்பேரேட்டிவ் சென்டென்சஸில் கவர் ஆகும். இதை தான் சொன்னேன். இம்பேரேட்டிவ் சென்டென்சஸ் எப்பயுமே ஒரு மெயின் வேர்ப், அதாவது ப்ரைமரி வேர்ப்ஸில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் டூ திஸ் ப்ராப்பர்லி. அசர்ட்டிவ்க்கும் இம்பேரேட்டிவ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அசர்ட்டிவ் அண்ட் இம்பேரேட்டிவ் ரெண்டுமே ஃபுல் ஸ்டாப்பில் தான் எண்ட் ஆகும். பட் ஸ்டில் இட் ஸ்டார்ட்ஸ் வித் அ வேர்ப். இதை தான் சொன்னேன். எப்பயுமே ஒரு அசர்ட்டிவ் இல்லை டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நவுன் ஆர் ப்ரனவுன் அது ரெண்டில் ஏதோ ஒன்று தான் ஸ்டார்ட் ஆகும். இம்பேரேட்டிவ் வந்து எப்பயுமே ஒரு வேர்பில் தான், மெயின் வேர்ப், அதுவும் ஒரு ப்ரைமரி வேர்பில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதுதான் அதோட டிஃப்ரென்ஸ். இப்போ டூ திஸ் ப்ராப்பர்லினா இந்த டூ அப்படிங்கிறது இந்த இடத்துல இட் இஸ் நாட் அன் ஆக்சிலரி வேர்ப், இட் இஸ் அ ப்ரைமரி வேர்ப். ஏன் அப்படின்னா இந்த இடத்துக்கு இது ப்ரைமரி வேர்போட ஃபங்க்ஷனை தான் பண்ணுது. டூ திஸ் ப்ராப்பர்லி, இதை நீ கண்டிப்பாக ப்ராப்பராக பண்ணணும், இது கண்டிப்பாக கிடையாது, டூ திஸ் ப்ராப்பர்லி இதை நீ ப்ராப்பராக பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவே வந்து ப்ளீஸ் கிவ் மீ யோர் பென். ஸோ இது வந்து ரெக்வஸ்ட், இம்பேரேட்டிவோட ரெக்வஸ்ட் டைப். ப்ளீஸ் தயவு செய்து, கிவ் மீ எ பென், உங்கள் பெண்ணை எனக்கு கொடுங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கிவ் இஸ் அ ப்ரைமரி வேர்ப். ஸோ இது ஒரு ப்ரைமரி வேர்ப், வேர்பில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இம்பேரேட்டிவ் சென்டென்ஸ். சப்மிட் யோர் ரெக்கார்ட்ஸ் டுடே.
submit is a verb. ஸோ இந்த மாதிரி imperative sentences எல்லாமே வந்து ஒரு மெயின் வேர்பில் தான் ஸ்டார்ட் ஆகும். ஒரு மேனேஜர், அதாவது ஒரு ப்ரொஃபஷனல் இன்னொரு ப்ரொஃபஷனல் கிட்ட சொல்கிற மாதிரியோ, ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்கிற மாதிரியோ, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் டு ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் கேட்குற மாதிரியோ, ஸோ அந்த மாதிரி ரெக்வஸ்ட், கமெண்ட்ஸ், ஆர்டர்ஸ், அட்வைஸ், ப்ளீடிங் அந்த மாதிரி இருக்கிற எல்லாமே imperative sentences கீழே வரும். ஸோ ஃபைனல் ஒன், fourth one, exclamatory. ஸோ எக்ஸ்க்ளமேட்டரி அப்படின்னா என்னென்னா, இட் எக்ஸ்பிரஸஸ் சடன் ஃபீலிங்ஸ். நம்மளோட ஃபீலிங்ஸ் வந்து சடனாக எக்ஸ்பிரஸ் பண்ணும், அது எக்ஸ்க்ளமேட்டரி. இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த பூ வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் இட் ஜஸ்ட் கன்வேஸ் அ மெசேஜ். அப்போ அது என்ன கேடரில் வரும்? ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிற கேடரில் வரும். ஏன்னா இந்த பூ வந்து அழகாக இருக்குது, திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் ஃப்ளவர், அது வந்து ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறதுல கவர் ஆகும். அதவே வந்து அடடா இந்த பூ எவ்வளோ நல்லா இருக்குன்னு கொஞ்சம் மிகைப்படுத்தி, அதாவது நம்மளோட ஃபீலிங்ஸை சேர்த்து நம்ம சொல்கிறோம், வா வாட் அ பியூட்டிஃபுல் ஃப்ளவர் இட் இஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அப்போ அது நம்மளோட ஃபீலிங்ஸை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் எல்லாமே எக்ஸ்க்ளமேட்டரி அப்படிங்கிற டாபிக்கு கீழே வரும். இது வந்து வாட், ஹவு அந்த மாதிரி வேர்ட்ஸில் ஸ்டார்ட் ஆகும். ஓ, இதெல்லாம் வந்து இன்டர்ஜெக்ஷன்ஸ். ஓ அண்ட் வாவ், ஹுர்ரா, அலாஸ், ஸோ சேட். ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஸ்டார்ட் ஆகலாம். எதுவாக வேணா இருக்கலாம், இந்த இன்டர்ஜெக்ஷன்ஸில் எதுவாக வேணா இருக்கலாம். ஓ வாட் அ பியூட்டிஃபுல் ஃப்ளவர், ஓ வாட் அ மேன் ஹி இஸ், இட்ஸ் குட். அண்ட் ஹுர்ரா, அலாஸ் அப்படிங்கிறது வந்து, இப்போ ஹுர்ரா அப்படின்னா ஜாய்ஃபுல் எக்ஸ்பிரஷன்ஸ், அதாவது இப்போ ஏதாவது மேட்ச் வின் பண்ணிட்டீங்க, இல்லை நீங்கள் ஏதாவது அச்சீவ் பண்ணிட்டீங்க, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டீங்க, அந்த மாதிரி ஒரு ஜாய்ஃபுல்லான எக்ஸ்பிரஷன்ஸ்க்கு ஹுர்ரா, ஐ வன் த மேட்ச் அந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸோடு சொல்லுவோம். அலாஸ் அப்படிங்கிறது வந்து, இப்போ வந்து நான் பர்ஸை தொலைச்சிட்டேன், இல்லை யாராவது பாஸ் அவே ஆகிட்டாங்க, ஸோ அந்த மாதிரி ஒரு சேட் எக்ஸ்பிரஷன்ஸ்க்கு வந்து அலாஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த ஹுர்ரா, அலாஸ் இந்த ரெண்டுக்கும் வந்து பின்னாடி வர அந்த ப்ரெடிகேட், அந்த சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் வந்து சாதாரண ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். அப்போ எப்படி எக்ஸ்க்ளமேட்டரின்னு கண்டுபிடிப்போம்னா, இந்த அலாஸ் அண்ட் ஹுர்ரா இந்த ரெண்டு வேர்ட்ஸ் வச்சு தான். இது போக இந்த வாட் அண்ட் ஹவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது வாட் அ மேன் இஸ். So always it ends with the exclamation mark. இதுதான் exclamation mark. Sorry. It always ends with the exclamation mark. What a man he is. என்ன மனுஷன் அவரு அப்படின்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி நம்மளோட ஃபீலிங்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணி சொல்லணும். How beautiful the flower is. அந்த பூ எவ்வளோ அழகா இருக்கு, அந்த பூ ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கும், அந்த பூ எவ்வளோ அழகா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கும் there is a difference. ஸோ அந்த பூ ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்றது இட்ஸ் அ ஸ்டேட்மெண்ட், கொஞ்சம் எக்ஸ்பிரஷனோட சொல்றது இட்ஸ் எக்ஸ்க்ளமேட்டரி. தமிழில் வந்து ஆச்சரிய வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும், இந்த 4 kinds ஆஃப் சென்டென்சஸ், அதாவது டிக்ளரேட்டிவ், ஸ்டேட்மெண்ட் ஆர் அசர்ட்டிவ், அதை வந்து சாதாரண வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இம்பேரேட்டிவ் அப்படிங்கிறத கட்டளை வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ட்ராகேட்டிவ் வந்து கொஷின்ஸ், அப்போ வினா வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் எக்ஸ்க்ளமேட்டரியை வந்து ஆச்சரிய வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ இதுதான் வந்து அந்த 4 kinds ஆஃப் சென்டென்சஸ். ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சில் டைரக்ட், இன்டைரக்ட், இது ரெண்டில் டைரக்ட் டு இன்டைரக்ட் ஆர் இன்டைரக்ட் டு டைரக்ட், ரெண்டுலேருந்து ரெண்டுக்கு சேஞ்ச் பண்ணும்போதும் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது அந்த குவாட்ஸ்குள்ள இருக்கிற சென்டென்ஸ் வந்து என்ன கைண்டில் இருக்குது, ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கா, எக்ஸ்க்ளமேட்டரியில் இருக்கா, இன்ட்ராகேட்டிவ்ல இருக்கா, இம்பேரேட்டிவ்ல இருக்கான்னு தெரியணும். அது தெரிஞ்சால் மட்டும்தான் அதுக்கு தகுந்த மாதிரி வேர்ப்ஸை சேஞ்ச் பண்ணி, டென்சஸ் சேஞ்ச் பண்ணி நம்மளால் இன்னொரு ஸ்பீச் ஃபார்முக்கு கொண்டு வர முடியும். ஸோ இதுதான் அதோட ஃபர்ஸ்ட் பேசிக். அடுத்த வீடியோவில் சென்டென்ஸ் பேட்டர்ன், இப்போ நம்ம சென்டென்சஸ்னால் என்னன்னு பார்த்தோம், சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் என்னன்னு பார்த்தோம். அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சென்டென்ஸ் பேட்டர்ன் அப்படின்னா என்ன, எப்படி வந்து அந்த பேட்டர்ன் வந்து பிரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.